தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஆர்சிடிசியில் வந்து எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அது மூலமாக எப்படி வந்து நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம், தக்கல் டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணலாம், இதை வந்து எப்படி ரொம்பவே ஈஸியாகவும் எளிமையாகவும் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து irctc.co.in அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஆர்சிடிசியோட மெயின் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் வந்து உங்களுக்கு கேட்கும். அதில் ஒரு யூசர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் உங்களோட நேம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் அந்த யூசர் நேமை வந்து எடுத்திருப்பாங்க. அதனால வந்து அது உங்களால் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் வேறு ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். அடுத்தால உங்களோட ஃபுல் நேம் கேட்கும். ஃபுல் நேமை வந்து கிளியராக கொடுத்துக்கோங்க, உங்களோட ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுக்கலாம். அகைன் சேம் அதே பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் மெயில் ஐடி லிங்க் ஆயிருந்தா அப்படின்னா எடுத்துக்காது, நீங்கள் புதுசாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு கடைசியாக உங்களோட கேப்செக்ட் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸ் நான் சொன்னேன். இந்த கேப்செக்ட் போட்டு அப்படின்னு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், நேம், உங்களோட வீட்டு அட்ரஸ், இதெல்லாம் வந்து உங்கள் ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வரும். அதாவது வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ரெண்டு ஓடிபியுமே நீங்கள் வந்து கிளியராக வந்து இந்த இடத்துல டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் அதில் வந்து லாகின் பண்ணி வந்துக்கணும். போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வந்துடும். லாகின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த யூசர் நேமை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் அங்கே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருவீங்களோ சேம் அதே பாஸ்வேர்டு அங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கேப்சாவை வந்து டைப் பண்ணிக்கலாம். கேப்சா எப்படி இங்கே கொடுத்துருக்காங்களோ சேம் அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு திரும்ப திரும்ப எரர் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்படி தேவையில்லை, லாகின் வந்து புக்கிங் வந்து ஓடிபி கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னா லாகின் வித் ஓடிபி அதுவும் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ சைன்இன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு லாகின் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் அடுத்தால மெயின் விஷயம் அப்படி என்னன்னா, உங்கள் மை அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல இருக்கும். இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ப்ரொஃபைலில் உள்ள டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஆட் மாடிஃபை மாஸ்டர் லிஸ்ட். இது வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களால் வந்து ஒரு 5 பேர்த்துக்கான நேமை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க நேமை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து இதில் வந்து உங்களோட டீட்டெயிலை வந்து கிளிக் பண்ணாலே போதும், உங்களோட மொத்த டீட்டெயில் இங்கே வந்து நீங்கள் ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். என்னோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த சீட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்பர், லோவர், சைடு எல்லா விண்டோ சீட்டுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. கேபின் வேணா கேபின் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஏசி கிளாஸில் வந்து கேபின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். கப்புள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ வந்து பர்சனலாக 2 பேர் போகிறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கேபினாக தனியாக வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஏசி கிளாஸில் ஃபஸ்ட் ஏசியில் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கேபினில் பார்த்தீங்க நீங்கள் 2 பேர் தான் இருப்பீங்க, வேறு யாரும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. இது வந்து தனியாக ஒரு ரூம் மாதிரியே இருக்கும். டோர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஏசியாகவே இருக்கும்.
ஓகேவா. இங்கே வந்து உங்களுக்கு பில்லோ, பெட்ஷீட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் வந்து நான் இப்போ வந்து விண்டோ சைடு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கேட்ரிங் சர்வீஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நோ ஃபுட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். செலக்ட் ஐடி கார்டு கேட்குது. ஐடி கார்டு நீங்கள் என்ன ஐடி கார்டு கொடுக்க போகிறீங்களோ அந்த ஐடி கார்டு அங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆதார்னு கொடுத்துறேன். இப்போ உங்கள் ஆதார் நம்பர் கம்பல்சரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தாச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்மளோட மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகிடும். இது பெண்டிங்னு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணி வெரிஃபைடு அப்படின்ற இந்த இடத்துல வந்துடும் கூடிய சீக்கிரமே. ஓகேவா. இப்போ வந்து நம்ம மாஸ்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களால் 5 நேம் வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். இப்போ எங்கேருந்து எங்கே வர உங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா நாகர்கோவில் டு சரி ஓகே கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துருவேன். என்ன டேட்டில் போக போகிறீங்க அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன டேட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன கிளாஸ் நீங்கள் ஏசி அந்த இதெல்லாம் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆள் கொடுத்துடுறேன். நம்ம ஆள் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் பெட்டர் கன்வீனியண்ட்டாக இருக்கும். கொடுத்துட்டு ஜென்ரலாக லேடிஸ்னால் லேடிஸ்க்குன்னு தனி கோச் இருக்கும். அந்த கோச்சில் அவங்க வந்து ட்ராவல் பண்ணலாம். லேடிஸ்னால் லேடிஸ்னே செலக்ட் பண்ணிக்கோங்க. லோவர் பர்த் சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, எங்களால் வந்து மேலே ஏற முடியாது அப்படிங்கிறவங்க வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே இருக்க லோவர் சீட்லேயே வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அங்கேயே வந்து கொடுத்துருவாங்க. அதேமாதிரி ஊனமுற்றோர் அப்படின்னா அவங்களுக்கு தனி செக்ஷன் வந்து இதில் ஒதுக்கியிருக்காங்க. டியூட்டி பாஸ் இது வந்து ரயில்வேல இருக்கவங்களுக்கெல்லாம் இது செட் ஆகும். ஓகே, நம்ம இப்போ வந்து ஜென்ரல் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வந்து சர்ச் கொடுத்துடலாம். கொடுத்தா அந்த மாதிரி அந்த டேட்டில் என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குது, அதோட சீட் அவைலபிலிட்டி, டைமிங் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ நார்மலாக இந்த ட்ரெயின் உங்களோட டைமிங் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த ட்ரெயினில் வந்து சும்மா சாம்பிளுக்கு வந்து ஸ்லீப்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அப்போ ஸ்லீப்பரில் வந்து இவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து அந்த டேட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. ஏசி, ஏசி 2, ஃபஸ்ட் ஏசி இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கேயே மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து தட்கல் புக் பண்ணணும்னா எல்லாமே இங்கே வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபை கொடுத்துட்டு மாடிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயே மாடிஃபை ஆகிடும். ஓகேவா. இப்போ நான் ஒரு சும்மா நார்மலாக இதில் வந்து கிளிக் பண்ணி இதில் நீங்கள் கிளிக் பண்ணோன்னா கீழே புக் நோ அப்படிங்கிறது வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்பும், எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷன் போகும், எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்கும். நீங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே வந்து பேசஞ்சர் டீட்டெயிலில் வந்து நீங்கள் யாருக்கு பேரெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்க நேம் எல்லாமே காட்டும். அதில் உங்களுக்கு யார் தேவை அவங்கள கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபுல்லாக வந்துடும். வந்தாச்சு. இதில் வந்து உங்களுக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ் வேணுமான்னு கேட்டிருக்கு. வேணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். பேமெண்ட் மெத்தட் எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்கும். இதை வந்து நம்ம யூபிஐயில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சார்ஜஸ் வந்து 10 rupees தான் போகும். கார்டு அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 15 rupees பிடிப்பாங்க. நான் வந்து யூபிஐ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கன்டினியூ கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன சீட் அவைலபிள் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். லாஸ்ட்டாக வந்து இந்த கேப்சா வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துடுங்க. கண்டினியூ கொடுத்தாச்சுன்னா அந்த பேஜ் வந்துடும். இதில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஐஆர்சிடிசி வாலெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். ஐஆர்சிடிசி வாலெட்டில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் பேமெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது சம் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுப்பாங்க. ஒரு 3% அந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. இதில் வந்து மல்டிபிள் பேமெண்ட் சர்வீஸ், இந்த யூபிஐ இதெல்லாம் இருக்கும். நான் யூபிஐ தான் எப்போவுமே ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதில் பேமெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பேடிஎம்மை செலக்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் அண்ட் பே கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு அப்படின்னா இங்கே ஒரு கியூஆர் கோட் காட்டும். அந்த கியூஆர் கோடை நீங்கள் உங்கள் ஜிபே இல்லை ஃபோன்பே மூலமாக ஸ்கேன் பண்ணியே வந்து ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதை நான் உங்களுக்கு புக் பண்ணுறது எப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணி காட்டினேன். நான் இப்போதைக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறதில்ல. ஓகே, இந்த மெத்தடில் தான் நெக்ஸ்ட் வந்து கியூஆர் கோட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணிடலாம். பேமெண்ட் சென்ட் ஆனோடனே உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆகி உங்களுக்கு மெசேஜ் மெயில் அண்ட் ஃபோன் நம்பருக்கு வந்துடும். இந்த மாதிரியே தக்கல் டிக்கெட்டும் வந்து ரொம்பவே ஈஸியாக புக் பண்ணலாங்க. தக்கல் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.